வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்ட்டு பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காப்பரோட 7 நிமிஷ கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 317க்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா காப்பர் 316 312 சப்போர்ட்டை வச்சு பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓரளவு பையிங் இருந்து 319 வரைக்கும் போயிருந்தாலும் அதுக்கப்புறம் தொடர்ந்து சரிவை சந்தித்து 316 சப்போர்ட் எடுத்து 320 வரைக்கும் போயிட்டு அதை உடைக்க முடியாமல் 319.2 க்ளோஸ் ஆகிடுச்சு. மார்க்கெட் சொல்லப்போனால் பையிங்க்கு சாதகமாகவே அமைஞ்சிருந்தது. நம்ம எதிர்பார்த்ததும் நடந்திருந்தது. மிகப்பெரிய ஏற்ற இறக்கம் இல்லை, இருந்தாலும் நேற்று மார்க்கெட்டோட ட்ரேடிங் ஜோன் அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ட்ரேடிங் ஜோனுக்கு முழுக்க மேலேயே அமைஞ்சிருந்தது. சரி, இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 318லேருந்து 17க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. ஒரு விஷயத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வர ட்ரேடர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 322லேருந்து 326 இது காப்பருடைய மொத்த ட்ரேடிங் ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்ப மிக முக்கியமான இடம். அதாவது லாங் டேர்ம் ட்ரெண்டுன்னு சொல்கிறாங்களே, 1 மாதம் 2 மாதம் கிடையாது, ஒரு 6 மாதம் அந்த லெவலில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு, லாங் டேர்ம் ட்ரெண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களுக்குலாம் 322 26 அப்படின்றதுலாம் ஒரு மிக முக்கியமான இடம். அதனால் அந்த இடம் அப்ரோச் பண்ணுற நேரத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் ட்ரேட் பண்ணணும். நேற்று மார்க்கெட்டோட ட்ரேடிங் செஷன் நல்ல பையிங்க்கு சாதகமாக அமைஞ்சிருந்தாலும் மார்க்கெட்டோட அனாலிசிஸை பார்க்குறப்ப பையிங்கோடைய ஸ்ட்ரென்த்து ரொம்ப குறைவாகவே இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. அதனால் என்ன பண்ணலான்னா, ட்ரேடிங்கை விட்டு வெளியே இருந்துட்டு ப்ரைஸ் ஆக்ஷனை ஓரளவு தெளிவாக பார்த்துட்டு ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு வாய்ப்பு என்னென்னா, 314லேருந்து 12 வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த 14 12 வர ஜோன் பக்கமாக வந்தோன்னே பை பண்ணிங்கன்னா 311 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த இடத்துல பையிங் இருக்கும். அதனால் ஒரு சில ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு வாய்ப்புண்டு. அதை தவிர தொடர்ந்து பை பண்ணுறதுல எங்களுக்கு மிகப்பெரிய உடன்பாடு கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டோட மொத்த அனாலிசிஸ் பார்க்குறப்போ ஒரு டவுட் வருது மார்க்கெட்டோட பையிங்கில். அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி. வணக்கம்.